வணக்கம் நண்பர்களே. அதாவது மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரியான ரசாயனம் அவங்களுடைய உடம்புல இருக்கும். இப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ரசாயனங்கள் நம்ம உடம்புல இருக்கும். இதுவே நம்ம கோபமாக இருக்கிறது, வெறுப்பாக இருக்கிறது, மற்றவங்க மேலே பகை உணர்வோடு இருக்கிறது, அப்புறம் பயம் பதட்டத்தோடு இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு தகுந்த ரசாயனங்கள் நம்ம உடம்புல சுரக்கும். இப்போ அந்த ஒவ்வொரு உணர்வுக்கு தகுந்த மாதிரியான ரசாயனங்கள் நம்ம உடம்புல சுரக்கிறதுனால அது அந்த ரசாயனத்துடைய தன்மைக்கு தகுந்த விளைவுகளை நம்ம உடம்புல ஏற்படுத்தும். இப்போ ஒருத்தவங்க தொடர்ந்து ஒரு துக்கத்திலேயோ வருத்தத்திலேயோ இருக்கும்போது அதுக்கான ரசாயனம் உடம்புல சுரக்கிறதுனால அது அது அந்த ரசாயனத்துக்கு தகுந்த உடம்புல ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது சுரக்கக்கூடிய ரசாயனம் வந்து நம்ம உடம்புல நல்ல வகையான மாற்றத்தை கொடுக்கும். உடம்புல நோய் இருந்தாலும் குணமாக்கும். அதே வருத்தம், கோபம், பகை, பொறாமை இந்த மாரி உணர்வில் இருக்கும்போது வெளிப்படக்கூடிய ரசாயனம் வந்து நம்ம உடம்புல சரிப்படுத்த முடியாத நோய்களுக்கு காரணமாகிடுது. அதை நம்ம 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 உணர்வுகளை மாற்றணும். உணர்வுகளை மாற்றும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது, வாழ்க்கையோட தரமும் மேம்படுது.